Hey guys, welcome to Naniartstudio. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா நான் இவ்வளோ நாள் அதாவது கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் வீடியோ போடுறதுக்கு. ஆனாலும் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமா நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்வாஸ் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து கேன்வாஸ் போர்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன கேன்வாஸ் போர்டு. ஆக்சுவலாக இது வந்து A4 சைஸில் இருக்கிற ஒரு கேன்வாஸ் போர்டு. நம்ம இன்றைக்கி பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா கேன்வாஸ் போர்டு வேணும், அதுக்கப்புறமா ஸ்கேல் வேணும். நீங்கள் ஆக்சுவலாக தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கேன்வாஸ் என்ன டைப் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா பேக் சைடில் வந்து எந்த ஸ்டிச்சிங்குமே இருக்காது, வெறுமனே போர்டு மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணணும், வாலில் ஹேங் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் ஹேங் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து இந்த ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன கார்னரில் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு சின்ன சைஸ் கேன்வாஸ் தான் காட்டிகிட்ருக்கிறேன். பட் நான் பெயிண்ட் பண்ணது வந்து பெரிய கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணேன். அதாவது ஃபினிஷ்ட் ஆர்ட் ஒர்க் வந்து நான் வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லாஸ்ட்டாக அதை பார்க்கும்போது ஓகே இந்த வாலாட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குமோ, இங்கே வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும், அந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கோடு கோடாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் இதில் என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அந்த கேன்வாஸ் போர்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடுகள் போட்டுகிட்டே வாங்க. நான் இன்றைக்கி வந்து லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஓகே, இதே மாதிரி அதாவது நான் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கேன்வாஸ் போர்டு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்காது நமக்கு. ஸ்கேல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதாவது வந்து ஸ்கேல் ஆர் நைஃப் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ப்ளூ அண்ட் கோல்டன் பேக்ரவுண்டில் கேக்டஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா. இதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன கேன்வாஸ்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய கேன்வாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இதில் மெயின் என்ன அப்படின்னா நம்ம கலர் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் பெயிண்டிங். நான் இன்னொரு பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கிறேன், செரி ப்ளூம்ஸ், அதுவும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து அந்த ஆர்ட் ஒர்க்கோட ஃபினிஷ்டு பெயிண்டிங் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். Thanks for watching.